ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட்ஸ் காங்கிரீட் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போது ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட்டில் M20னா என்னது? கிரேட் ஆஃப் காங்கிரீட். ஓகே. அப்போது எம்ங்கிறது மிக்ஸு, இந்த 20ங்கிறது என்னென்னா 20 Nm/mm². ஓகேங்களா? அட் 28 days. இப்போது M20 இந்த ஸ்ட்ரென்த்தில் நான் 100 கியூப் கேஷ் பண்ணுறேன். சரிங்களா? 100 கியூப் கேஷ் பண்ணும்போது 95 கியூப் சக்ஸஸ் மீன்ஸ் மினிமம் 20 Nm/mm² விஸ்டாண்ட் பண்ணிடுது. மீதி 5 கியூப்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுது. ஃபெயிலியர்னால் நம்ம டிசைன் பண்ணது 20, பட் லெஸ் தென் 20லே ஃபெயில் ஆகிடுது. அப்போது நம்ம கேஷ் பண்ண எல்லா கியூபுமே 20 Nm/mm² எக்ஸாக்டாக வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போது இந்த 20 Nm/mm² இருக்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து. ஆனால் என்னென்னா கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு என்னென்னா 100% 20 Nm/mm² வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னால் என்னென்னா 100% அந்த வேல்யூ கெயின் பண்ணுறது. பட் நம்ம 100 கியூப் கேஷ் பண்ணோம்னா எல்லாமே 20 Nm/mm² இருக்குன்னு சொல்ல முடியாது. இது 100% ஷியோர். ஓகேங்களா? அப்போது டீவியேஷன் அலோவ் பண்ணலாம். எவ்வளோ அலோவ் பண்ணலான்னா ±15% ஆஃப் கிரேட் ஆஃப் தி காங்கிரீட். இப்போது 15% ஆஃப் M20 கிரேட் என்ன பார்த்தோம்னா 15% ஆஃப் 20 எவ்வளோனா 3. அப்போது 17 Nm/mm² to 23 Nm/mm² வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணலாம். இது வரைக்கும் லோட் டீவியேஷன் நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி டீவியேஷன்ஸ் இருக்கிறனால கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால தான் நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்ளை பண்ணி 15 Nm/mm² தான் நம்ம அது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போது மோஸ்ட்லி ஏன் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இப்போ ஸ்டீல் கம்பேர் பண்ணும்போது ஸ்டீல்னால் ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது மோஸ்ட்லி ஹோமோஜினியஸாக இருக்கும், ஒரே ப்ரொபோர்ஷனில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் இப்போது 100% லோடு இருக்குதுன்னா மேபி ஒரு 95%, நான் அந்த சம் பர்சன்டேஜ் மினிமம் பர்சன்டேஜ் தான் லோட் டீவியேஷன் நடக்கும். இல்லை அது ஸ்டாம்பட்ட கெப்பாசிட்டி மாறும். பட் நம்ம காங்கிரீட் மேக் பண்ணுறது சைட்டில் மேக் பண்ணுறோம். அங்கே ஒவ்வொரு ஒர்க்மேனும் ஒவ்வொரு மாதிரி காங்கிரீட் ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு 100% ஷியூரிட்டி அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நம்ம காங்கிரீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் கம்பேரிங் டு ஸ்டீல். இப்போது நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம என்ன மாற்றிருக்கோம்? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தாக மாற்றிருக்கோம். கன்வெர்ட்டிங் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இன்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். இந்த இடத்துல கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துங்கிறது என்ன 20 Nm/mm², கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துங்கிறது 50 Nm/mm². நான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்ளை பண்ணல, குறைச்சி 15 Nm/mm² அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? இப்போது இது காங்கிரீட் M20 வச்சுக்கோங்க. நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம் 50 cm3. நம்ம காலேஜில் பண்ணியிருப்போம்ல
இப்போ 20 Nm/mm² வந்து அப்ளை பண்ணி 20 Nm/mm² வந்து ஃபெயிலியர் இருக்குது. அப்போது இது வந்து கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தா இல்லை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தா? இது வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். எப்போ வந்து கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம்னா வந்து டீவியேஷன்ஸ் அக்கர் ஆகும்போது தான் சொல்ல வரும். இது வந்து சிங்கிள் கியூப் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கியூப் நம்ம கேட்ச் பண்ணியிருப்போம், 4-5 தான் கேட்ச் பண்ணியிருப்போம். அதில் வந்து பெரிய அளவுக்கு மோஸ்ட்லி டீவியேஷன் வந்தது இருக்காது. பட் இங்கே வந்து நம்ம 100 கியூப் மாஸ் லெவலில் பண்ணும்போது வந்து டீவியேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அக்கர் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் வந்து நம்ம அங்கே வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த டேர்ம் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். அப்போ டென்சிவ் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணியிருப்போம்? சிலிண்டர் வச்சு நம்ம லோடு அப்ளை பண்ணிப்போமா? நம்ம இங்கே லோடு வந்து மைனர் ஆக்சிஸில் அப்ளை பண்ணுறோம். இது எக்ஸு. இந்த சிலிண்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் லே பண்ணியிருக்கோம். அது மேஜர் போர்ஷன் ஃபுல்லாக எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ மைனர் ஆக்சிஸ் வந்து ஒய்யாக இருக்கும். நம்ம லோடு வந்து அப்ளையிங் இன் மைனர் ஆக்சிஸ். ஓகேங்களா? அப்போ மைனர் ஆக்சிஸ் அப்ளை பண்ணும்போது இது வேல்யூ என்ன நம்மளுக்கு கிடைக்குன்னா மோஸ்ட்லி M20 கிரேடாக இருந்துச்சுன்னா 2 Nm/mm² அந்த மாதிரி இருக்கும். லென்த் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கும். டயா வந்து 15 சென்டிமீட்டர் இருக்குமா? ஓகே. இப்போது டென்சைல் ஸ்ட்ரென்த் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 0.7 இப்போ அவங்க எப்படி தருவாங்கன்னா ஈஸி கால்குலேஷன் தான் எப்படி தருவாங்க? M25 டென்சைல் ஸ்ட்ரென்த்னா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 0.7 × √25 போடணும். இது போட்டோம்னா 0.7 × 5 அப்போது 3.5 Nm/mm². இதே M20 கிரேட்னா 2 வரும். இதை வேறு எப்படி எழுதலாம்னா வந்து இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/10 கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா காங்கிரீட் இஸ் 10 times வந்து ஸ்ட்ராங்கர் இன் கம்ப்ரஷன் தென் த டென்ஷன் இன் சேம் கிரேட் அப்படின்னு மீனிங். அதாவது ஃபார் தி சேம் கிரேட் concrete is 10 times stronger in compression than the tension. அப்போது 1/10 20 Nm/mm² வேல்யூ என்ன? 2 Nm/mm². அப்போது M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் 20 Nm/mm² கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சுன்னா இதே நம்ம டென்சர் லோட் அப்ளை பண்ணோம்னா 2 Nm/mm² வந்து ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே. இப்போ நம்ம கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பார்த்தோம். அப்போ டென்சைல் ஸ்ட்ரென்த் பார்த்தோம். இப்போ வந்து யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் காங்கிரீட். யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் காங்கிரீட் வந்து கிரேட் டு கிரேட் வந்து சேஞ்ச் ஆகும். PC = 5000 √FCK. ஓகேங்களா? இது வந்து என்னென்னா வந்து ஷார்ட் டேர்ம் யங்ஸ் மாடல்ஸ், அதாவது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் யங்ஸ் மாடல்ஸ்னு இருக்குது காங்கிரீட்டில். இது வந்து ஷார்ட் டேர்ம் யங்ஸ் மாடல்ஸ். அது என்ன ஷார்ட் டேர்ம் யங்ஸ் மாடல்ஸ்னால் ஒரு பில்டிங்கோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாக இருக்கும்போது தான் வந்து நம்ம வந்து இந்த ஷார்ட் டேர்ம் யங்ஸ் மாடல்ஸில் யூஸ் பண்ணுவோம். லாங் லைஃப் அதாவது லாங் டியூரேஷன் அந்த மாதிரி உள்ள ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண மாட்டோம். நாட் சூட்டபிள் ஃபார் லாங் டியூரேஷன் ஆர் லைஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப்டர் சம் ஸ்டேஜ்
ஆஃப்டர் சம் பீரியட் ஏஜ்னா பீரியட் அதிகமாக யங் ஸ்மாலஸ் குறையும். ஓகேங்களா? யங் ஸ்மாலஸ் ஆஃப் காங்கிரீட் குறையும். அதனால் இது நம்ம ஷார்ட் டேர்ம் பீரியட் மட்டும் இந்த யங் ஸ்மாலஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல யங் ஸ்மாலஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கிரேட் ஆஃப் காங்கிரீட்.